மாமியார் சொல்றத ஒண்ணு விடாத கேட்பேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ வந்து கேட்குற விஷயத்துல நான் கேட்பேன். சில விஷயத்துல கண்டிப்பா கேட்கவே மாட்டேன். ஏன்னு சொல்றேன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து எப்பவுமே மாவு அரைச்சாலே தனித்தனியா அரிசி தனியா, உளுந்து தனியா ஊற வைப்பாங்க. ஆனா நான் தனித்தனியா தான் ஊற வைப்பேன். ஆனா தனித்தனியாவும் அரைக்கவும் சொல்லுவாங்க. நான் அத தான் பண்ண மாட்டேன். நான் 2த்தையும் சேர்த்து தான் ஒண்ணா அரைப்பேன். அது கூடவே கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, சோறும் சேர்த்து அரைச்சுருவேன். இங்க கேரளாவுல சோறு சேர்த்து தான் அரைப்பாங்க. அதே மாரி மிக்ஸில தான் வந்து மாவு அரைப்பாங்க. நான் மாவு அரைக்கிற இந்த டைம்ல சரியான மழை பெஞ்சுட்டுருக்கு. வெளியில கரண்ட் வந்து வந்து போயிட்டுருக்கு. நல்ல வேளை நான் அதுக்குள்ள மாவு அரைச்சே முடிச்சுட்டேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாவு வந்து அதிகமா புளிக்கவே மாட்டேங்குது இந்த மழை டைம்ன்றதுக்காக. YouTubeல ஒருத்தர் சொன்னது தான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். சுடு தண்ணி நல்லா ஒரு பாத்திரத்துல கொதிக்க வச்சுட்டு, அதுக்கு மேல அரைச்சு வச்ச மாவ வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு வெயிட்ட வந்து வச்சுட்டேன். காலையில தொறந்து பார்த்தா சான்ஸே இல்லங்க. சத்தியமா நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. மாவு நல்லாவே பொங்கி வந்திருந்தது. உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.